தீரா கண நாவல் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த தளத்தில் எழுத்தாளர் இந்து ஷியாம் மற்றும் எழுத்தாளர் ஆர்த்தி கோபியின் கதைகளை ஒலி புத்தகமாக நீங்கள் கேட்டு மகிழலாம். இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் இந்து ஷியாம் மற்றும் எழுத்தாளர் ஆர்த்தி கோபியின் கட்டுண்டேன் நின் காதலில். நான் உங்கள் அஜய் கிருத்திகாராஜ். இந்த ஒலி புத்தகம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தீரா கண ஆடியோ நாவல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் பெற பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அத்தியாயம் 5. நகரத்தில் பிரசித்தி பெற்ற கடலோர உணவகம் ஒன்றில் கார்த்திக்கும் வெண்ணிலாவும் சந்திக்க முடிவு செய்தனர். தன் இருசக்கர வண்டியை உணவகத்தின் வாகன நிறுத்தும் இடத்தில் விட்டவள் மனம் படும் அவஸ்தையை மட்டும் நிறுத்த முடியாமல் உள்ளே செல்ல எத்தனித்தாள். கடற்கரை ஓரத்தில் அமைந்திருந்த அந்த மேற்கூரை உணவகத்தில் அடியெடுத்து வைத்ததும் அதிவேக காற்றும் கடல் அலையின் சப்தமும் அவளின் இதய துடிப்பை அதிகரித்தது. இளஞ்சிவப்பு நிறத்தில் பருத்திச் சுடிதார் அணிந்து வலது கையில் மெல்லிய வெள்ளி காப்பும் இடது கையில் பல வருடமாக தன் தாத்தாவின் நினைவாக அவர் பரிசாக கொடுத்த டைட்டன் கை கடிகாரமும் நெற்றியில் வட்ட நிலவின் வடிவில் இருந்த சிறு பொட்டும் என்றும் போல் எளிமையாக தோன்றியிருந்தாலும் தன்னவனை காண சேமித்து வைத்த நாணத்தால் அவளின் அழகு மேலும் மெருகேறியது. உள்ளே நுழைந்தவளின் வழிகள் வட்டமடித்து அவனை தேட அதி சில நொடிகள் ரசித்துக் கொண்டிருந்தவன் கைபேசியை எடுத்து அவளை அழைத்தான். தேடலின் இடையில் வந்த அழைப்பை ஏற்றவளின் வழிகள் ஒரு நொடி மின்ன மனதில் பூத்திருந்த காதலுடன், ஹலோ, நான் வந்துட்டேன், நீங்க என்று திக்கி திணறி கேட்க, பார்த்துட்டு தான் இருக்கேன், அப்படியே உனக்கு வலது பக்கமா திரும்பி பாரு என்று கார்த்திக் சொன்ன திசையை பார்த்ததும் ஒரு புன்னகை சிந்தி இணைப்பை அணைத்தாள். அவனை நெருங்கும் இடம் ஒரு சில அடிகளே இருந்த போதும் அந்த இருக்கைக்கு சென்றடையும் வரை கூச்சம் அவளை சூழ்ந்து கொண்டது. அவள் வந்து சேரும் வரை கண் கொட்டாமல் பார்த்தவனின் இதழ் வசீகரமாக புன்னகைத்தது. வெண்ணிலா நெருங்கியதும் கார்த்திக் எழுந்து நின்று கைகளை குலுக்கி வரவேற்றான். வெண்ணிலா இயல்பாக கைகளை குலுக்கினாலும் அவனது ஸ்பரிசம் பெண்மைக்கு உண்டான நாணத்தை எழுப்பியது. அதை சிரமம் கொண்டு மறைத்து கொண்டாள். கார்த்திக்கின் உயரமும் நிறமும் பார்ப்பதற்கு தென்னிந்திய நடிகர்களின் சாயலில் இருப்பது போல் பறைசாற்றியது. அவனின் உயரக சட்டை, அதில் மடித்து வைத்திருந்த குளிரூட்டி கண்ணாடி, வாசனை திரவியம், கழுத்தோடு இறங்கியிருந்த தங்க சங்கலி என்று தோற்றம் பெண்கள் மனத்தை கவரும் விதத்தில் இருந்தான். ஹாய் நலா, எப்படி இருக்க? உட்காரு என்று விசாரித்தபடி இருவரும் எதிரெதிர் இருக்கையில் அமர்ந்தனர். காதல் என்றாலே நம்பிக்கையில்லாதவள் கார்த்திக்குடன் நிச்சயம் செய்தது முதல் அவனுக்கென்று மனதில் ஒரு இடம் கொடுக்க அவனின் தோற்றத்தில் இப்போது வியந்தும் போனாள். சில சமயங்களில் அவனின் அழகுக்கும் அந்தஸ்துக்கும் தான் ஈடு அல்லவே இருந்தபோதும் இவருக்கு நம்மை பிடித்தது எப்படி சாத்தியம் என்று இத்துடன் பல முறை அவள் மனதில் வலம் வந்த அதே சந்தேகம் மீண்டும் வர இப்போது நேரில் கண்டதும் அவனது தோற்றம் அவளை அதே கேள்வியை கேட்டது. ஹாய், எப்படி இருக்கீங்க? அத்தை, மாமா, ஷாலு எல்லாரும் எப்படி இருக்காங்க? சாரி, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்களா என்று பொதுவாக நலம் விசாரித்தாள். எல்லாரும் நல்லா இருக்காங்க, நானும் இப்போ தான் வந்தேன், ஸோ நோ வரிஸ் என்றான். சிறிது நேரம் இருந்த தயக்கம் விலகி மெல்ல பேச ஆரம்பித்தனர். கல்யாண தேதி முடிவு பண்ணதில் உனக்கு சரிதானே? நாள் குறைவாக இருக்குது, மண்டபம் கிடைக்குமா தெரியல, அதுக்குள்ளே எங்கள் அம்மாவுக்கு அவசரம் என்று சன்னமாக பேசியவனை பார்த்தவள், கிடைக்கிறது கஷ்டம்தான், ஆனால் அப்பாவுக்கு தெரிஞ்ச கல்யாண கான்ட்ராக்டர் மூலமாக சுலபமாக கிடைக்கும்னு சொன்னார் என்றாள். கிடைச்சா சரி, அப்புறம் என்னோட டிரான்ஸ்ஃபர் பற்றி 2 நாளில் தெரிஞ்சிடும், அதை பார்த்துட்டு உன்னோட வீசா சம்பந்தமான வேலையை பற்றி முடிவு பண்ணலாம் என்றான். அதை கேட்டதும் இதுநாள் வரை இழுத்து கொண்டிருந்த நேரம் விரைவாக கரைவது போல் உணர்ந்தாள். 8 மாதங்களாக ஒரு முடிவுக்கு வராத தேதி திடீரென்று குறிக்கப்பட்டதால் தன் பெற்றோரை இவ்வளவு சீக்கிரம் பிரியப் போவதை எண்ணி வாடினாள். ஏனோ வயிற்றுக்குள் பயம் உருளுவது போல் உணர்ந்தவள், சரிங்க, ஒருவேளை இந்தியாவே வந்துட்டா உங்களுக்கு வேலை சென்னையில் தானே என்று சிறு ஆர்வத்தை மறைத்து கொண்டு கேட்டதும், சென்னை எனக்கு செட்டே ஆகாதுங்களா, எனக்கு கனடா விட்டு வரவே இஷ்டம் இல்லை, அந்த தனிமையான வாழ்க்கை எனக்கு பிடிச்சு போச்சு, ஒரு கட்டாயத்தில் தான் இந்த இடமாற்றம், இங்கிருந்தால் எப்போவும் நம்மளை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், எனக்கு பர்சனல் ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம், கல்யாணம் ஆனால் கூட இதை உங்ககிட்டேருந்து எதிர்பார்ப்பேன், கொஞ்சம் நாமளும் தள்ளி இருந்தால் தான் தனிமையும் கிடைக்கும், அதனால தான் மும்பைக்கு கேட்டிருக்கேன், பார்க்கலாம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு என்றான் தீர்ந்து தெளிந்து. அவனது பதில் அவளுக்கு ஏனோ முரணாக இருந்தது. குடும்பத்தை விட்டு ஏன் விலகி இருக்க வேண்டும்? ஒருவேளை சில திருமணமான புதிதில் விரும்பும் தனிமையா அல்லது வேறு காரணமா என்று அவளால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. அதன் காரணம் அறியும் வேளையில் அவளின் மனம் என்னவாகுமோ? பேச்சிற்கிடையில் கார்த்திக்கின் பார்வை மாற்றங்களை உணர்ந்தவள் அவ்வப்போது பேச்சு தடைப்பட்டு நாணம் கொண்டு மௌனமானாள்.
இருவரும் சாப்பிட்டு முடித்த பின் வெகு நேரமாக தங்களது எதிர்காலத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்க நேரம் செல்வது கூட அறியாதவள் கதிரவனின் ஒளி மங்கும் வேளையை உணர்ந்து அவள் அன்னையின் சொல்படி விரைவாக வீட்டுக்கு செல்ல எண்ணினாள். சிறு தயக்கத்துடன் நான் கிளம்பவாங்க, நேரம் ஆச்சுன்னா டிராஃபிக் அதிகமாயிடும் என்றாள். அதை கேட்டு தன் கைகடிகாரத்தில் மணியை பார்த்தவன் சரி கிளம்பலாம் வா என்று எழுந்து அவள் முன்னே செல்ல வழியை விட்டு 2 அடி இடைவேளையில் அவளை பின்தொடர்ந்தான். வாகன நிறுத்தும் இடத்தை அடைந்ததும் நிலா இவ்வளோ தூரம் வந்தாச்சு, கொஞ்சம் பீச் வரைக்கும் ஒரு சின்ன வாக் போயிட்டு வரலாமா என்றான் கெஞ்சுதலாக. அதற்கு மறுப்பு சொல்ல முடியாமல் விழித்தவளின் மனதில் அன்னை கூறின ஆலோசனைகள் நிழலாடியது. ஹலோ மேடம், என்ன யோசனை? ப்ளீஸ் நிலா, ஒரு 1/2 மணி நேரம்தான் ஆகும், வா என்று சொன்னதும் அரை மனதாக சம்மதித்தாள். அந்த உணவகத்திற்கு சொந்தமான இடத்தில் கடற்கரை இருந்ததால் அந்த பரப்பளவு தனியார் கடற்கரையாக பயன்படுத்தப்பட்டது. பரவியிருந்த மணல் வெளியில் காலணியுடன் நடப்பதற்கு சிரமமாக இருந்ததால் மெல்ல தள்ளாடிய நடையில் இருவரின் தோள்களும் உரசியது. ஆளில்லா தனிமை, கட்டுக்கடங்காமல் வீசும் காற்று, அந்த அமைதியான தருணத்தை கலைக்கும் வண்ணத்தில் மேலோங்கி எழுந்து விழும் கடல் அலையின் சப்தம் இருவரின் உள்ளத்தில் பூட்டியிருந்த ரசாயன மாற்றத்தை தூண்ட உரசிய தோள்கள் மெல்ல கைகளை கோர்த்து கொண்டது. அந்த முதல் ஸ்பரிச வெட்கத்தை உணர்ந்தவளின் விழிகளை பூமி வாங்கி கொண்டது. கரையை அடைந்தவர்களின் விழிகள் சங்கமிக்க நிலாவின் கைகளில் விடாமல் தன் அழுத்தத்தை கூட்டியவன் மெல்ல அவள் கையை உயர்த்தி அவளது புறம் கையில் தன் இதழ் பதிக்க நினைத்தான். அடுத்து நடக்கவிருப்பதை உணர்ந்தவள் அதை தடுக்க முடியாமல் வேண்டாம் என்று சொல்ல வந்த வார்த்தை அவள் தொண்டைக்குழையில் சிக்கிக்கொள்ள அன்னையின் அறிவுரை எச்சரிக்கை மணி அடித்து அவளுக்கு தைரியத்தை கொடுத்தது. நடுங்கிக் கொண்டிருக்கும் கையை அவனிடமிருந்து உருவிக்கொள்ள எத்தனிக்க சமயம் ஹாய் கார்த்திக், நீ எப்படி இங்க என்று கேட்ட அந்த ஆண்மகனின் குரலில் சட்டென்று அவளின் கையை இதழ் தீண்டாமல் விடுவித்தான் கார்த்திக். சரியான நேரத்தில் வந்து காத்தது போல் நிம்மதி பெருமூச்சை விட்ட வெண்ணிலாவும் அந்த குரல் வந்த திசையை பார்த்து நின்றாள். அலுவலக நேரம் முடிந்தும் வேலை செய்து கொண்டிருந்த வெற்றியை நோக்கி வந்த சந்துரு, என்ன மச்சான், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேலையே இருக்காது, அப்புறமும் ஏன் இவ்வளவு நேரமா வேலை பண்ணுற? யாருமே இல்லாத கடைக்கு யாருக்குப்பா டீ ஆத்துற என்று கேலி செய்தான். அதை சற்றும் கவனிக்காதவன் முகத்தில் எந்தவித மாற்றத்தையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் கணினியை விட்டு விழிகளை நகர்த்தாமல் ஆழ்ந்த யோசனையில் இருந்தான். தனது குரலில் நிகழ்வுக்கு வராத நண்பனை கண்ட சந்துரு அவன் தோள்களை உலுக்கியபடி, வெற்றி என்ன ஆச்சுடா, உன் முகமே சரியில்லை, இப்படி உன்னை பார்த்ததே இல்லையே என்று சொன்ன போதுதான் வெற்றி சுயநினைவுக்கு வந்தான். என்னடா கேட்ட என்று பாதி தூக்கத்தில் விழித்தவன் போல வினவினான். அந்த முகவாட்டத்தை கண்ட சந்துரு சிறு யோசனையுடன், ஒண்ணுமில்ல, வா ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம் என்று சொல்லி வெற்றியை அழைத்து சென்றான். அருகில் இருந்த தேநீர் விடுதிக்கு சென்றவர்கள் சிறிது நேரம் அலுவலகம் தொடர்பான விஷயங்களை பரிமாறிக்கொண்டனர். இப்போ சொல்லு, என்ன பிரச்சனை என்று சந்துரு கேட்க சில நொடி மௌனமானவன் பிறகு பெருமூச்சை விட்டு, சந்துரு, எனக்கு நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற வெண்ணிலாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என் மனசு இது தப்புன்னு சொல்லுற மாதிரி ஒரு உறுத்தல் இருக்குடா. இந்த மாதிரி ஒரு ஃபீல் இது வரைக்கும் எனக்கு யார் மேலேயும் வந்ததில்லை. ஒரு பக்கம் இது காதல் தானும் உணர்ந்தாலும் இன்னொரு பக்கம் இதெல்லாம் தப்பு பண்ணுற மாதிரி தோணுதுடா மச்சான் என்று தன் மனதில் இருப்பதை சுருக்கமாக கூறினான் வெற்றி. நண்பன் கூறியதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாலும் அதை நம்ப முடியாத சந்துரு, என்னடா சொல்கிற, நிஜமாவா? நம்பவே முடியல. சரி, ஆனால் ஏன் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு சொல்கிற? இதில் என்ன உறுத்தல் உனக்கு? நிலா கிட்ட சொல்லிட்டியா இல்லையா என்று தன் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே சென்றான். இல்லை மச்சான், சொல்லலை. என் காதலை உணர்ந்து 3 நாள் தான் ஆகுது. சரி, கொஞ்ச நாள் இதை அனுபவிக்கலான்னு நினச்சேன். ஆனால் கூட வேலை பார்க்குறவங்கள என்னைக்கும் தப்பான எண்ணத்தில் பார்க்கக்கூடாதுன்னு இருக்கிறப்போ நானே மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக ஆகிடக்கூடாது. சொல்லப்போனால் பிரீத்தா அவளோட காதலை என்கிட்ட சொன்னப்போ கூட இதை தான் நினச்சேன். அதுவும் இல்லாமல் பிரீத்தா மேலே எனக்கு எந்தவித ஈடுபாடும் இல்லை என்று மனத்தில் இருந்ததை வெளிப்படுத்தினான் வெற்றி. நீ சொல்கிறது சரிதாண்டா, ஆனால் காதல் இது எல்லாத்தையும் தாண்டி தான் உன் மனசில் வந்திருக்கு. பிரீத்தா உன்கிட்ட அவளோட காதலை சொன்னபோது ஏற்படாத தாக்கம் இன்னைக்கு நிலா மேலே எப்படி வந்தது? உன் மனசுக்கு பிடிச்சதால தானே உன்னை அவ பக்கம் பார்க்க வச்சிருக்கு. கூட வேலை பார்க்குற ஒரே காரணத்துக்காக தான் நீ பிரீத்தாவை நிராகரிக்கலையே. இங்கே பாரு மச்சான், நாட்டில் நல்ல பொண்ணுங்க கிடைக்கிறதே கஷ்டம். அதில் நீ தேவையில்லாமல் ரொம்ப யோசிக்காத. இப்படி குழம்புறதை விட்டுட்டு எப்படி உன்னோட காதலை புரிய வைக்கணும்னு யோசி என்று தன் நண்பனுக்கு ஆலோசனை கொடுத்தான் சந்துரு. அதை கேட்டவுடன் வெற்றியின் மனத்தில் இருந்த உறுத்தல் மெல்ல விலக, அப்போ உடனே போய் அவகிட்ட என் காதலை சொல்லிடவா? ஆனால் எப்படிடா, நான் ரொம்ப பேசினதே இல்லை. இந்த 3 நாளாவே ரொம்ப அவஸ்தையாக இருந்தது. ஏதாவது காரணம் வச்சு பேசலான்னு நினச்சா அதுக்கும் வழி இல்லை. அவள் பிரகாஷ் டீமில் இருக்கிறதுனால ப்ராஜெக்ட் விஷயம் எல்லாமே அவன் மூலமாக தான் போகும்.
சரி, மேனேஜர்னு உரிமையில நேத்திக்கு அவகிட்ட போய் எதேச்சா வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டா அவ பதில் சொன்னப்போ அந்த கண்ணை பார்க்கவே முடியல மச்சான். அப்போ ஒரு மாதிரி தடுமாறினேன். 2 வாரத்தை பேசுறதுக்கே இந்த பாடுபடுறேன் என்று வெற்றி தன்னிலேயே எண்ணி அழுத்து கொண்டான். அவன் கூறியதை அனைத்தும் உள்வாங்கியவனின் மனதில் மின்னல் வேகத்தில் ஒரு யோசனை எழுந்தது. எனக்கு ஒன்று தோணுது மச்சான். அந்த நுட்பத்தை பயன்படுத்தினா உன்னோட காதல் தன்னால நிலாக்கு புரியும். நீ ரொம்ப சிரமப்படாமலே உன்னோட காதல் அவங்களுக்கு புரிஞ்சிடும் என்று பீடிகையுடன் கூறினான் சந்துரு. அந்த பதிலில் தெளிவடையாத வெற்றி புருவங்களை சுருக்கி நண்பன் சொல்லுவதை கூர்ந்து கேட்க ஆரம்பித்தான். சில பேர் காதலை அதிரடியாக சொல்லுவாங்க, சில பேர் கொஞ்சம் மெதுவாக அனுபவிச்சுட்டு தெளிவாக சொல்லுவாங்க. இதில் நீ 2வது வகை. இந்த காலத்தில் மெதுவாக உட்காந்து அனுபவிக்க நினச்சா அடுத்தவன் வந்து உள்ளே புகுந்துடுவான். நீ என்ன பண்ணுற? உன்னோட காதலை சொல்லாமல் சொல்லு. உன்னோட ஒவ்வொரு செய்கையும் அவளோட மனசில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி பண்ணணும். உன்னை பற்றியே தான் பேசணும். ஆனால் இதெல்லாம் நிலாக்கு புரியக்கூடாது. அவளோட கூடவே சுத்துறாளே செவ்வாழை, அந்த சுவாதிக்கு தான் முதல்ல புரியணும் என்றான் அதிரடியாக. அதில் திடுக்கிட்ட வெற்றி, எனது சுவாத்தியா? ஏண்டா ஆளையே மாத்திர? அப்புறம் அந்த செய்கையெல்லாம் சுவாத்திக்காக தானே தப்பா எடுத்துக்க போறா என்று பதறினான். முழுசா கேளுடா. நீ நிலாவை விரும்புறது சுவாத்திக்கு புரியணும். அவ எதிர நிலாவை அடிக்கடி பாரு. ஆமாம், நான் உன் ஃப்ரெண்டை தான் பார்க்குறேன். அதுக்கு என்ன பொண்ணு, ஒரு துணிவை காட்டு. உன்னோட ஒவ்வொரு செயலும் அவள் உன்னை கண்காணிக்கிற மாதிரி சந்தர்ப்பத்தை உருவாக்கு. அப்போ தான் உன் மேலே இருக்கிற சந்தேகத்தில் உன்னை நல்லா கவனிப்பா. அப்போ தன்னால் நிலா கிட்ட உன்னை பற்றி எல்லாம் சொல்லுவா. இப்படி ஒவ்வொரு அடியாக எடுத்து வை. அடுத்து என்ன செய்யலாம்னு உனக்கே ஒரு தெளிவு கிடைக்கும் என்று வெற்றியை ஊக்குவிக்கும் விதத்தில் எண்ணங்களை அள்ளி தெளித்து கொண்டிருந்தான் சந்துரு. அதை கேட்டதும் வெற்றியின் மனதில் புதிய நம்பிக்கை துளிர்விட இனி தன் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள மனதளவில் தன்னை தயார் செய்து கொண்டான் அவன். இரவு உணவு முடித்த பின் வழக்கம் போல் வெண்ணிலாவும் அவளது பெற்றோரும் மொட்டை மாடியில் பேசிக்கொண்டிருக்க அப்பொழுது மங்கை, மாப்பிள்ளை நல்லா பேசினாராமா, கல்யாண தேதி பற்றி ஒன்றும் சொல்லலையே, இந்த தேதி அவருக்கு சம்மதம் தானே என்று நிலா வந்ததிலிருந்து 10 முறையாவது கேட்டிருப்பார். அன்னையின் பரபரப்பை கண்ட நிலா, ஏமா இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க, நீங்க ஃப்ரீயா இருங்க என்றாள். அவள் இதில் கூறிய வார்த்தை ஏதோ திருப்தி இல்லாதது போல் உணர்ந்தார் மங்கை. இருவரும் திருமணத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கையில் நிலாவின் கைபேசி செனுங்க அழைப்பை எடுத்தாள். சொல்லுங்க பிரகாஷ் என்றதும், இந்த நேரத்தில் கால் பண்ணதுக்கு சாரி நிலா, திங்கக்கிழமை டீம் லஞ்ச் இருக்கு, உங்ககிட்ட சொல்லத்தான் கால் பண்ணேன். யாரெல்லாம் வராங்கன்னு லிஸ்ட் ரெடி பண்ணணும். நீங்கள் அன்னைக்கு வரீங்க தானே என்று அவன் கேட்க, கண்டிப்பா பிரகாஷ், அதுக்கு ஏன் சாரி எல்லாம் சொல்றீங்க என்றாள். புன்னகைத்தவன், சரி நிலா, நீங்கள் உங்கள் வண்டியிலே ரெஸ்டாரண்ட் வரீங்களா இல்லை ஆஃபீஸ் கேப் ஓகேவா என்று கேட்டதும், நான் என்னோட வண்டியிலே வரேன் பிரகாஷ், தேங்க்ஸ் கேட்டதுக்கு என்றாள். சரி நிலா, திங்கட்கிழமை பார்க்கலாம் என்று சொல்லி இணைப்பை துண்டித்தான். மங்கையிடம் அதை பற்றி கூறிவிட்டு உறங்க சென்றாலும் தூக்கம் வராமல் அன்றைய நிகழ்வுகளை வரிசையாக நினைத்து நிம்மதியை தொலைத்தாள். தொடர்ந்து அடித்த கைபேசி ஒலியால் கண் விழித்த வெண்ணிலாவின் பார்வை தெளிவில்லாததால் அழைப்பவர் யார் என்று தெரியாமல் கண்களை கசக்கி பார்க்க அது தன் வருங்கால நாத்தனாரான ஷாலினியின் எண்ணை காட்டியது. நிமிடத்தில் தன்னை தெளிவித்துக் கொண்டு அழைப்பை ஏற்றதும், ஹாய் அண்ணி, எப்படி இருக்கீங்க? அண்ணா வந்த உடனே என்ன டீல்ல விட்டுட்டீங்க பார்த்தீங்களா என்று குறும்பாக கேட்டதும் என்ன பதிலளிப்பது என்ற யோசனையில் தடுமாறியபடி, சச்சே அப்படி இல்லைம்மா, கொஞ்சம் அலுப்பா இருந்தது, அதான் நேத்தி வந்த உடனே தூங்கிட்டேன் என்றாள். நல்லாவே சமாளிக்கிறீங்க அண்ணி, இருங்க அம்மா பேசணும்னு சொன்னாங்க என்று கைபேசியை திலகாவிடம் கொடுத்தாள். ஹலோ நிலாமா, எப்படி இருக்க? என்ன சொல்கிறான் கார்த்தி? உன்னை பார்த்துட்டு வந்ததுலேருந்து அவனுக்கு பசி தூக்கம் கூட இல்லாமல் போச்சுன்னு நினைக்கிறேன். எதுவுமே சாப்பிடாம தூங்கிட்டான் என்று அவர் ஆர்வமாக கூறியதும் அவளின் மனம் சொல்ல முடியாத உணர்வுகளில் தத்தளித்து கொண்டிருந்தது. அவர் பேசி முடித்ததும் இவளிடம் சில நொடி மௌனமே பதிலாக வர, ஹலோ இருக்கியாமா? சரிடா கண்ணா, நான் வேற நேரம் காலம் தெரியாமல் உன்னை வைக்கப்பட வைக்கிறேன். உன்னை சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடணும் போல இருக்கு நிலா. இவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருந்த எனக்கு ஏனோ இந்த 1 மாசம் கூட பொறுக்க முடியல. இன்னும் முன்னாடியே நல்ல முகூர்த்தம் இருந்திருக்க கூடாதான்னு தோணுது என்று அவர் வாஞ்சையாக பேசியதும் ஏனோ நிலாவின் மனதில் ஒரு பாரம் ஒன்று அழுத்த அவள் கண்களில் சிறு துளி கண்ணீரும் தோன்றியது. அத்தை, நீங்கள் சாப்பிட்டீங்களா? மாமா என்ன பண்ணுறாரு என்று நலன் விசாரித்து விட்ட பிறகு பொதுவான விஷயங்களை பேசி இணைப்பை துண்டித்தனர். இவ்வளவு பாசம் வைத்திருப்பவரை நினைத்து, கடவுளே, இவங்க மனசு என்னைக்கும் என்னால் சங்கடப்படக்கூடாது என்று மனதார வேண்டிக் கொண்டாள். திங்கட்கிழமை அலுவலகம் சென்றதும் முதலில் சுவாத்தியிடமும் மீனாட்சியிடமும் மனதில் இருப்பதை பகிர்ந்து கொண்டால்தான் ஒரு விடை கிடைக்கும் என்றெண்ணி அந்த வார இறுதியை கடினமாக தள்ளி கொண்டிருந்தாள்.
கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம். இணைந்திடுங்கள் எங்களோடு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்து ஆர்த்தியின் தீராக்கண ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.